இங்கே தமிழில் 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருப்பா. அதனால அவன் ஆசைப்பட்ட மாதிரி போர்டில் பெயிண்டில் அவன் நேம் எழுதுறாங்க. இப்போ தமிழுக்கு பாராட்டு விழாலாம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் பேசும்போதுமே இந்த ஊரில் 10th வரைக்கும் தான் படிக்கிறதுக்கு ஸ்கூல் இருக்குது. அதனால் 11th 12th படிக்கிறதுக்கு ஸ்கூல் கட்டித்தாங்க, அப்படியே காலேஜும் கட்டித்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ அந்த ஊரில் இருக்க எல்லா பொம்பளைங்களுமே நான் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. பொம்பளைங்களாம் ஆம்பளைங்களை எடுத்து பேசவும் ஆரம்பிச்சிடறாங்க. ஊர் தலைவர் பையன்கிட்ட போய் அயலி கோயிலுக்குள்ள எப்போ எல்லா பெண்களுமே போகலான்னு சொன்னோமோ அதுலேருந்து எல்லா பொம்பளைங்களுமே ஆம்பளைங்களை மதிக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு வைக்கோல் போர் வயலெல்லாம் கொளுத்தி விட்டுறாங்க. ஆற்றுல விஷத்தை கலந்ததுனால இப்போ மீனெல்லாம் செத்து செத்து மிதக்க ஆரம்பிக்குது. எல்லா ஜனமும் இப்போ அயலி கோயில் நோக்கி ஓடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல கோயிலே இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் பொம்பளைங்க உள்ளே போகணும்னு ஆசைப்பட்டனால தான் இப்போ தெய்வக்குத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. திரும்பவும் வயசுக்கு வந்து என்ன பொம்பளைங்களுமே கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால் தமிழுக்கும் பயங்கரமாக கோவம் வந்து இது ஒன்றும் தெய்வக்குத்தம்லாம் கிடையாது, ஏன்னா நான் வயசுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது, நான் இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு தான் வரேன், இது வரைக்கும் எதுவுமே நடந்தது கிடையாதுன்னு சொல்லிடுறான். இதை கேட்குற தமிழோட அப்பாவுக்குமே பயங்கரமாக கோவம் வந்து தமிழை போட்டு அடிக்கவும் ஆரம்பிச்சிடறாரு. இப்போ ஊர் தலைவன் பையன் அதை வந்து தடுத்து உங்கள் பொண்ணுக்கு முதல்ல சடங்கு வைங்க, அடுத்த நாளே நம்ம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே தமிழுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்றனால இப்போ லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு மனசோடைஞ்சு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இதை பார்க்குற ஊர் கேர்ள்ஸ் எல்லாருமே தமிழை எப்படியாச்சும் இதுலேருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவளை பஸ் ஏற்றுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் தமிழ் பஸ் ஏறாமல் படிக்க வச்சாலே பொண்ணுங்க ஓடி போயிடுவாங்கன்றனால தான் யாருமே படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நானும் ஓடி போயிட்டேன்னா இந்த ஊரில் இருக்க பொண்ணுங்க யாருமே படிக்க முடியாதுன்றனால நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா கேர்ள்ஸுமே அயலி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வர பாய்ஸ் எல்லாருமே கோமா வெளியே வாங்கடின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழோட அப்பாவுமே நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன், ஆனால் நீ என் கௌரவத்தையே கெடுத்துட்டியேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அம்மா என் கூட இருக்காங்க, ஆனா நீ வெளியே வெட்டுறதுக்காக அருவாளோட நிக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழுமே கேட்குறா. இதனால மனசொடைஞ்சு போய் தமிழோட அப்பாவுமே அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ அந்த ஊர் கேர்ள்ஸ் எல்லாமே இவ்வளோ பண்றது காரணம் படிக்கிறதுக்காகவும் தான் சொல்லிட்டு இப்போ ஸ்கூலை அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தமிழோட அப்பாவுமே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது பொண்ணோட பேர் போட்டிருக்க அந்த போர்டையுமே இப்போ காலால போட்டு மிதிக்கிறாங்க. ஸ்கூலை அடிச்சு நொறுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே இப்போ வெளியே வந்துடுறாங்க. இப்போ அந்த ஊர் தலைவரோட பையனுமே தமிழை தனியாக கூட்டிட்டு போய் அவ கழுத்துல தாலியுமே கட்டிடுறான். ஆனா தமிழ் அடுத்த செகண்ட் அந்த தாலியை கலட்டி அவன் மூஞ்சிலே வீசிடுறா. இப்போ அந்த இடத்துக்கு தமிழோட அப்பாவுமே வந்து தமிழுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிற்கிறாரு. இது மாதிரி ஆளுங்களோட பேச்சை கேட்டு கலாச்சாரத்தை காப்பாத்துறதுனால தான் காட்டு மிராடித்தரமா நடந்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு தமிழோட அப்பாவுமே எல்லாத்தையும் சொல்றாரு. இப்போ அப்படியே அங்கே ஸ்கூலுக்கு போர்டை காமிக்கிறாங்க. என் பொண்ணோட நேம்ல இருக்கிற மாதிரி உங்க பிள்ளையோட நேம் இதில் வரணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. கடைசியில் அந்த ஊர் கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இப்போ படிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க.